தொழில். வீட்லயே இருந்து ஒரு 4 நாள் வருமானம் சம்பாதிக்கிறது. புரியுதுங்களா? நார்மலா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அதில் வந்து ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறத வந்து சாப்பாடு செலவுக்கும் இல்லை வீட்டு வாடகை கரண்ட் பில் இதுதான் நம்மளுக்கு போயிடுது. புரியுதுங்களா? உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும் இல்லையா வீட்டில்? சொல்லுங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு கடையில் வந்து ஒரு பெனாயில் சோப்பா இல்லை என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க? 40 ரூபா. பெனாயில் என்ன ரேட்டு வாங்குறீங்க? 40 ரூபாங்களா? சோப்பா இது 50 ரூபா வாங்குறீங்களா? இப்போ பெனாயிலோட ரேட்டு நார்மலாக நீங்கள் தயாரித்த ஒரு பெனாயிலோட ரேட்டே 3 ரூபா தான். 1 லிட்டர் பெனாயிலோட ரேட் என்ன? 3 ரூபா. அது எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதில் புரியுங்க. அதோட இப்போ மெட்டீரியல் தான் இப்போ வச்சுருக்கோம் நம்ம கீழே இருக்கிறதுலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மொத்தத்திலேயே வந்து பாரிஸ்லேயே இதுக்கு கடை இருக்குது. புரியுதுங்களா? கெமிக்கல் கடை பாரிஸில் இருக்குது. அந்த கடையில் வாங்கினீங்கன்னா அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற பிறகுறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் பார்க்க போனால் என்ன பண்ணுங்க, அது ஒரு 10 லிட்டர் பெனாயில் நம்ம தயாரிக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு 150 ரூபா போதும். புரியுங்களா? 200 ரூபாய்க்குள்ளே 150 ரூபாய் ஒரு 10 லிட்டர் பெனாயில் தயாரிக்கணும். அது எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்களா நீங்கள்? அதனால வீட்டில் இருந்து ஒரு சுய தொழில் கண்டுபிடிச்சி நம்ம சுடுறதா இது. புரியுதுங்களா? இதில் மெனவே எப்படின்னா குழந்தைங்களை வச்சுட்டு பக்கத்தில் வச்சு இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது கெமிக்கல் கலந்த பொருளுங்க இதெல்லாம். புரியுதுங்களா? சில்ட்ரன்ஸ் இருந்ததுங்க ஏதாவது இப்போ கிளாஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இருக்குது அங்கெல்லாம் சேர்த்துட்டு கூட வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு கூட அந்த 1 hour டைம் எடுத்து செய்கிறது வந்து ஒரு 10-20 நிமிஷம் தான். ஒரு 1 hour. ஏன்னா அந்த நெடி வீட்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு பாதிக்கும். சரிங்களா? நீங்கள் பால்கனி இருந்தால் பால்கனியில் கூட வச்சு செய்திருக்கலாம். அது காற்று கொஞ்சம் நெடி போயிடும். ஓகேங்களா? அது எப்படி தயாரிக்கிறான்னு குறைஞ்சி நம்ம சொல்லிட்டோமா? முதல் வந்து முகக்கவசம் கண்டிப்பாக போடணும். இதுக்கு கண்டிப்பாக முகக்கவசம் கன்ஃபார்ம் போடணும். இது முகக்கவசம் போட்டுட்டு தான் அந்த ஒரு பொருளுங்க நம்ம தொடணும். புரியுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கை வந்து ஏதாவது ஒரு க்ளோஸ் என்ன போட்டு கை க்ளோஸ் போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம தொட போகிறதெல்லாம் கெமிக்கல் பொருளுங்க. அதனால நம்மளுக்கும் ஒரு சில ஆளுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். பார்த்துருப்பீங்க நீங்கள். எப்படின்னா அந்த தோல் வந்து வயிற்று போகிற நார்மலாகவே ஒரு சபீனா தொட்டாலே அது போல் வரும். சபீனா வச்சு பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த இடம் வந்து ஒயிட் கலர் ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இதெல்லாம். புரியுதுங்களா? அதனால வந்து எப்பவுமே ஃபேஸ் வாஷ்லாம் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் இது பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நல்லா பாருங்க என்னென்ன பொருள் இருக்கணும். ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு காலி சாஃப்ட் சோப்பு. இந்த பேக்கில் இருக்கிறது, இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறது சாஃப்ட் சோப்பு. அப்புறமா அந்த பாதி பாட்டில் இருக்கிறது ஓலிக் ஆசிட். அப்புறமா பெரிய பாட்டில் இருக்கிறது பைன் ஆயில். இது பாருங்க, இங்கே பாரிஸில் போனால் எல்லாமே செட்டாக விற்கிறான். இது வந்து சூப்பர் கெமிக்கல்ஸ்ன்னுட்டு இந்த கடையில் தான் நானியப்பா நாயக் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டு போனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கடைங்க தான். அதில் வந்து அவங்க செட்டாகவே விற்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கி 10 லிட்டருக்கு தயாரிக்கிற மாதிரி செட் வச்சுருக்காங்க. அதை வாங்கி நீங்கள் 10 லிட்டர் வாங்கிக்கலாம். நீங்கள் 20 லிட்டர் உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 10 லிட்டர் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதை எல்லாம் 1/2 லிட்டர் பாட்டிலில் வச்சுட்டு உங்கள் பிளாக்லேயே 100 வீடுங்க இருக்குது. தெரிஞ்சவங்க கொண்டவங்களுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு. நீங்கள் பெனாயில் வாங்குறீங்கன்னா அது எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செய்கிறது வந்து கெட்டியாக இருக்கும். அது எவ்வளோ வாட்டர் மிஸ் பண்ணி அது உங்களோட திறமை தான். அது நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. நார்மலாகவே பெனாயிலுக்கு இதுதான் அப்படின்னு. இப்போ நாங்கள் செய்கிறது வந்து கான்சென்ட்ரேட் ஸ்ட்ராங்காக செய்கிறோம். அதை வந்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தண்ணி கலக்கணும். எல்லாம் திக்னஸ் தான். புரியுதுங்களா? ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு நாங்கள் 10 லிட்டர் தண்ணிக்கு கலக்கிறோம். ஜென்ரலாக நீங்கள் அந்த கடைக்கு போய் கேட்டாலே 10 லிட்டருக்கு தான் தயார் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா 2 பக்கெட்டில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் நிறைய சேர்க்க முடியாது. அது ஃபேக்ட்ரியில் போய் பண்ணிங்கன்னா அது வேறு. வீட்டில் பண்ணோன்னா 10 லிட்டர் ஒரு நாளைக்கு. பத்து லிட்டர் தண்ணிக்கு சொல்கிறேன். அவங்க சொல்ற கெமிக்கல் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு. ஒரு செகண்ட் கேட்குறீங்களா? பாருங்க, இப்போ நம்ம தயார் பண்ணுறது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அது நார்மலாக நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொடுத்தோன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெனாயில் தான் வேணும்னு உங்களுக்கு கேட்டுட்டு வருவாங்க. குழந்தைய வச்சிருக்கிறவங்க பின்னால் போய் பாருங்க. ஏன்னா நெடி வரும் கெமிக்கல் சொல்கிறேன். இந்த பெனாயில் திக்னஸ்க்காக உங்களை கேட்டுட்டு வருவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணுறது. நம்ம ஸ்டிக்கர் தான் இதில் ஸ்டீலோ மெட்டிலோ அலுமினாவோ எதுவோ போடக்கூடாது. ஏன்னா போட்டிங்கன்னா
அது வந்து கட் ஆகிடும், மறுபடியும் வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. புரியுதுங்களா? அதனால வந்து அந்த பொருளை போடுறது பாருங்க. இந்த கலப்பு செலவு உங்களுக்கு தெரியும். இது நல்ல டேஸ்ட் வந்து காட்டணும். முதல்ல ஃபஸ்ட்டு இதான் காட்டணும். ஆமா, அதை மட்டும் இல்ல, அதை சாஃப்டன் பண்ணணும் அடிக்க அடிக்க. ஒயிட் பெனாயில் இப்போ இது எதுவும் நம்ம இது பண்ணல, மிஸ் பண்ணல. காமிக்கப்பா. ஸ்மெல்லு தேவையோ இந்த ஒரு பாட்டில் வந்து மேம் என்ன சொல்லுறாங்க, இது ஃபுல்லாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் மதிப்பு வாசனை அப்படின்னு. ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறவங்க அதை ரெடிஷனை பொறுத்த கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால. ஃபெனைல் ஸ்மெல்லோட இந்த இந்த ஸ்மெல் நல்லா இருக்கும், அதனால தான். இல்லை, இது கான்சென்ட்ரேட்டு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கஸ்டமரை கவர் பண்ணி இதெல்லாம் இருக்கு. நீங்க வேணும்னா வேப்ப இலை இல்ல, அதை அரைச்சு கூட இதுல கலந்துக்கலாம். வேப்ப இலை இல்ல, அதை அரைச்சு கூட இதுல கலந்துக்கலாம், ஃபெனைல்ல கலக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம். உப்புனா கல் உப்பு தான் போடணும். இப்போ நம்மளால முடிஞ்சு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணோம் அவ்வளோத்துக்கு அவ்வளோ பால் போல ஆகிடும். பால் பார்த்துருக்கீங்க, பால் பாருங்க, அந்த பால் கலரில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். ஆமாம், எவ்வளோ நம்ம அடிக்கிறோமோ அவ்வளோ அந்த பால் கலரில் ஆகும். ஆமாம், இப்போ இந்த தண்ணியில் ஊற்றினாலும் உங்களுக்கு திக்னஸ் தான் கொடுக்கும். நல்லா கலக்கிடு. இப்படிதான் இருக்கும் ஃபெனைல். இது திக்கா இருக்கு பாருங்க. இதுல நீங்க தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நீங்க எல்லாருமே வீட்டில் ஃபெனாயில் யூஸ் பண்றீங்களா? வேற ஃபெனாயில் அப்போ சோப் ஆயில் பாத்ரூம் பாருங்க, டைம் ஓவர். பாருங்க சரிங்களா? இப்போ வந்து 5 லிட்டருக்கு இவ்வளோ திக்கா இருந்தா நார்மலாக நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சமாளிக்கிறாங்க கடையிலனா. நம்ம வீட்டுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கு தேவை, நம்ம வேலை செய்யறதுக்கு கொடுக்குறோம்னா இவ்வளோ திக்னஸாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு லாபம் தான். அது வந்து கலர் ஏன் மிக்ஸ் பண்றாங்கன்னா, அது வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டு கலர் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு இதுல நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா தெரிஞ்சிடும். பால் தண்ணியா இருந்தா அதனால அவங்க கலர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கலர் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ மல்லி பூ நம்ம போட்டதுனால ஒயிட் கலர் நம்ம கொடுக்கலாம் தாராளமா. புரியுங்களா? இதில் ரோஸ்லாம் இருக்கு. அந்த ரோஸ் கலர் என்ன சொல்ல வெளியே இதே தான் நம்ம கலக்க போகிறோம். அந்த ஸ்மெல்லு மட்டும் தான் ரோஸில் இருக்கும். அந்த ரோஸ்க்கு தனியாக ஒரு இது அந்த கலர் இருக்குது. இப்போ ரோஸ் கலர் பார்த்துருக்கீங்களா? ரோஸ் கலக்கிறீங்களா? அப்போ ரோஸ்க்கு தனியாக ஒரு இது இருக்கும். அது பிரகாரம் தான் பண்ணணும். புரியுதுங்களா? இது நார்மலாக பாருங்க. இப்போ கண்ணாடி போட்டுட்டோம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது. நம்ம கீழே யூஸ் பண்ணுறது என்ன மட்டும் யூஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இது தனியாக கழிச்சு வச்சுருவேன். இங்கே பாருங்க, மிஸ்ஸிங் ஓவர். இப்போ பார்க்கணும்னா யாருன்னா ஒரு ஆள் கொஞ்சம் கிட்ட வாங்க, யாருன்னா ஒரு ஆள் வரலாம். இப்போ நான் கையில் கொடுத்ததில்ல, பிரச்சனை இல்லை. வாங்க கையில் வேணும். எவ்வளோ கூலிங்காக இருக்கா பார்த்தீங்கன்னா, ஐஸ் போல் கூலிங்காக இருக்குங்களா? இல்லை, நார்மலாக ஒரு ஐஸ் கூலிங் வருதுங்களா? முதல் வந்து ஆர்டர் அடிச்சு காட்டணும்கிட்ட எவ்வளோ சூடாக காட்டணும் உங்ககிட்ட. சூடாக இருந்து கொஞ்சம் தின்னாக அவளுக்கு பாருங்க. அப்படி கலந்து இப்போ காட்டினா தின்னா கொடுத்துல ஸ்டார்டிங் போர்ஸ்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். போக போக இந்த ஒரு கூலிங் வந்துடாது. நம்ம இல்லை அது ஒரு பொருள் யூஸ் பண்ணால் தான் அந்த கூலிங் கிடைக்கும். அந்த கூலிங் ஆன பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வந்து நடுவில் இதுக்கெல்லாம் ஏன் போகக்கூடாது. குழந்தைங்க வர எதாவது கையில் இருக்கும் போது நம்ம வந்து அது கையில் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிடலாமா?
இது சிட்ரிக் ஆசிட்ல. இதுல வந்து எல்லாமே ஆசிட் ஸ்லரி, காஸ்டிக் சோடா, யூரியா, பக்கா கெமிக்கல்ஸ். இது வந்து கெமிக்கல் பயங்கரமா இது இருக்குங்களா? ஓவர் ஹீட் ஆகும். பாப்பா நீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து ஒண்ணு பாருங்க, பார்த்து சொல்லுங்க பாருங்க. சரிங்களா? ஒரே ஆளா மட்டும் பக்கத்துல வந்தா போதும். நீங்க கிளவுஸ் இல்லாத யூஸ் பண்ண இது வந்து வெறும் கை தவிர இல்லையா? இவருங்க எல்லாருக்கும் தெரியும். இவருங்க அந்த தண்ணி பொங்குதுங்களா? அடியில் நான் கொட்டின ஒண்ணு சோடா போட்டா பொங்காதம்மா, இது வேற சோடா. சோடா போட்டா பயங்கர காமெடிமா. தண்ணி மேல படாத அளவுக்கு பார்த்துக்கணும். இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர சான்ஸ் உண்டு. பக்கத்துல வரலாம் வாங்க. இன்னும் மிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஹீட் ஓவரா வந்துட்டே இருக்கும். அது உள்ள வந்து நீங்க அந்த சோடா ஹீட்டா இருக்க கூலிங்கா இருக்கும்ல, அதான் உங்களுக்கு கிட்ட வாங்கினேன் நான். நார்மலா வந்து நம்ம துணியில பட்டாலும் ஓட்ட ஆகும், புரியுதுங்களா? துணி வேஸ்ட் ஆகிடும். அதே போல வந்து அது நம்ம துணியில பட்டு மேலே நம்ம எடுத்து சொல்லி மேலே படுத்து ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பாக தோல் முடியும். இது பாருங்க நாப்ரான் மாதிரி பாருங்க, இங்க பாருங்க. ஓகேங்களா? அது திக்னஸ் வந்துச்சுங்களா? பாருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ காட்டணும் நினைச்சேன், ஆனா ஒண்ணு கூட வரலையாது. இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணுறது 1 லிட்டர் வாட்டரில் வாஷிங் சோடா, 5 லிட்டர் வாட்டரில் காஸ்டிக் சோடா கலந்தாங்க, 4 லிட்டர் வாட்டரில் யூரியா கலந்தாங்க, இப்போ 1 லிட்டர் வாட்டரில் வாஷிங் சோடா. அடுத்தது ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே அந்த ஆசிட் ஸ்லரி இருக்குது. இது மூணுத்தையும் கலந்துட்டு அந்த ஆசிட் ஸ்லரி போட்டு கலந்துருவாங்க. அப்போ 10 லிட்டர்ஸ், இது ஆக்சுவலாக 11 லிட்டர்ஸ் கிட்ட வரும். எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும், சூடு இருக்கும். டைம் கொடுத்தா கடைசியாக கலக்கணும். அட்டையில் இருக்கிற அழுக்கு வெளியே வருது. நார்மலா வந்து தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் தான் போட்டோம். அந்த கலர் பார்த்துங்க, ஆயில் வந்து அது சோப் ஆயில் அந்த கலரில் தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து ஆசிட் ஸ்லரி ஊற்றுறாங்க. எல்லாரும் கலர் பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து சோப் ஆயில் புரியுதுங்களா? இப்போ வந்து தெரியுங்களா? மரம் வரது தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொறுமையாக மிக்ஸ் பண்ண இப்போ காலி எல்லாரும் தள்ளிக்கோங்க. தயவு செய்து மீடியம் சொல்கிறேன், குழந்தைங்களை வச்சுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு நன்மைக்கு தான் சொல்கிறேன், நீட்டாக சொல்கிறேன். குழந்தைங்களை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம். இது பேரே ஆசிட் ஸ்லரி. இந்த இது இப்போ ஆசிட் ஸ்லரி இந்த சோப்பா பண்ணுறதில் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாம் போகும்.
இந்த ரொம்ப கரையாக இருந்ததுன்னா இதுவாக இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணாதான் இது. ம் 1 லிட்டர் ஃபுல்லாக தான். கிட்ட போகாதுமா. எப்போ நீங்கள் பாருங்க திக்னஸ் ஆகுது பாருங்க அது. ம் 1 லிட்டர் போட்டோன்னே எவ்வளோ திக்னஸ் ஆகுது கிட்ட வந்து பார்க்கலாம். திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்க, எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்க. பிரியா ஃபேன் போட்டு விட்டு ஆறணும். அவசரப்பட்டு கை மட்டும் வச்சிடாதீங்க, உள்ள கையை விட்டுடாதீங்க. மேடம் இது ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் வித்துருவீங்க. சேல்ஸ் பண்ணா நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். நான் இதை கொடுக்குறதா இல்லைம்மா, எனக்கு வேணாம் ரிஸ்க்கு. நாளைக்கு இது வீட்ல ஏன் வீட்ல பிள்ளைங்க இல்ல மேடம். இப்போ பிள்ளைங்கள உங்கள் கைக்கு அந்த எனக்கு வேண்டாம். அந்த இந்த ஆசிடு இந்த இதில் நான் அதுக்காகவே தான் நான் சொல்றேன்னா எப்படி வாங்கி அப்ப வெளியில இருக்கவங்க எப்படி வாங்கி வந்து க்ளீன் பண்றாங்க? எப்படி க்ளீன் நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. நீங்கள் என்கிட்ட காசு கொடுத்து வாங்காதீங்க. நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் மம்பில் மாட்ட முடியாது. அந்த ரிஸ்க்கு அது இல்லை, எனக்கு ரிஸ்க் வேண்டாம். முடிச்சிட்ட பிறகு நான் காட்டுறேன். முடிச்சிட்ட பிறகு நான் ஃப்ரீயாக விட்டு ஏதோ பாத்திரத்தை வாஷ் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லையா குறைச்சி காட்டுறேன்.